வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் இந்திய விமானப்படை குண்டு வீசி தாக்கியதில் 300 தீவிரவாதிகள் பலி. புல்வாமா மாவட்டத்தில் 44 CRPF வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு ராணுவம் பதிலடி. தீவிரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியது ஏன் என வெளியுறவு செயலர் விளக்கம். மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவலை அடுத்து ராணுவ நடவடிக்கை என பேட்டி. பாகிஸ்தான் பதிலடி தாக்குதல் நடத்தலாம் என்பதால் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பதற்றம். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. தீவிரவாத முகாம்களை அழித்த விமானப்படை வீரர்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து. உலகை அச்சுறுத்தும் தீவிரவாதத்தை துணிவுடன் எதிர்கொண்ட பிரதமர் மோடிக்கு பாராட்டு. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்து. தேர்தலில் போட்டியிட 28ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம் என கமலஹாசன் அறிவிப்பு. 44 CRPF வீரர்கள் உயிரிழப்புக்கு பதிலடியாக காஷ்மீர் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதலில் அழிக்கப்பட்டன. காஷ்மீர் புல்வாமாவில் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் 44 CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி தர வேண்டும் என நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சிகளும் இதே கோரிக்கை வலியுறுத்தி மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் நிச்சயமாக இந்திய தரப்பிலிருந்து தக்க பதிலடி தரப்படும் என்று உறுதி அளித்துள்ளனர். இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலம் எல்லைப் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாமை இந்திய விமானப்படை குண்டு வீசி தாக்கி அழித்தது. அதிகாலை 3:30 மணிக்கு தீவிரவாத முகாமை 12 மிராஜ் 2000 ரக போர் விமானம் மூலம் இந்திய ராணுவ படை அழித்தது. 1000 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை வீசி காஷ்மீர் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்காக இந்திய விமானப்படை பழி தீர்த்தது. எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்திய ராணுவத்தின் இந்த அதிரடி நடவடிக்கையை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளனர். எல்லையில் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பயிற்சி அளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே சர்வதேச அளவில் பல்வேறு தீவிரவாத தாக்குதலை ஜெய்ஷ்-இ-முகமது நடத்தியுள்ளதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் அனுமதியில்லாமல் ஜெய்ஷ்-இ-முகமது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என கூறிய அவர், வெளியுறவுத்துறை அளித்த தகவலின் பேரில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறினார். இந்தியா மீது ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்துவதாக வெளிவந்த தகவலை அடுத்துதான் தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். மேலும் நிறைய தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். காஷ்மீர் எல்லை அருகே உள்ள தீவிரவாத முகாம்களை அழிக்க இந்திய விமானப்படை மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படை நடத்திய சர்ஜிக்கல் தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாலக்கோட், முசாஃபராபாத், சக்கோட்டி பகுதிகளில் உள்ள தீவிரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்புகளின் முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது. பாலக்கோட் பகுதியில் அதிகாலை 3:45 மணி, முசாஃபராபாத் பகுதியில் 3:48 மணி மற்றும் சக்கோட்டில் 3:58 மணிக்கு தாக்குதல் நடத்தியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆல்பா 3 எனப்படும் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் கண்ட்ரோல் அறை முழுவதும் தகர்த்தெறியப்பட்டுள்ளதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது தொடர்பான விவரங்களை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. காஷ்மீர் எல்லை அருகே இந்திய விமானப்படையின் சர்ஜிக்கல் தாக்குதலை அடுத்து டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது.
பிரதமர் இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா சிவராஜ், நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இதனிடையே காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இந்திய ராணுவம் உஷார் நிலையில் இருந்து வருகிறது. காஷ்மீர், பஞ்சாப் மாநிலங்களில் பாகிஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை தாக்குதலில் சர்வதேச விதிகள் எதுவும் மீறப்படவில்லை என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் இந்திய விமானப்படை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தனது டுவிட்டரில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எனப்படும் நாட்டிற்கு சொந்தமான யூனியன் பிரதேசத்தில்தான் தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக பதிவிட்டுள்ளார். சுய பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ள சுப்பிரமணிய சுவாமி இந்த தாக்குதலில் சர்வதேச விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தீவிரவாத முகாம்களை குண்டு வீசி அழித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விமானப்படை வீரர்களின் துணிச்சலான தாக்குதலால் தீவிரவாதிகளின் முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதற்கு தமிழக மக்கள் சார்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். தீவிரவாத முகாம்களை குண்டு வீசி அழித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் துணிச்சல் மிக்க செயல்பாடு காரணமாக தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உலகத்தை அச்சுறுத்தும் தீவிரவாதத்தை துணிவுடன் எதிர்கொண்ட பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் அதிரடி தாக்குதலை காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வரவேற்று பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளனர். இந்திய விமானப்படை வீரர்களுக்கு வீர வணக்கம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழித்த வீரர்களுக்கு வீர வணக்கம் என டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான கெஜ்ரிவால் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இந்திய விமானப்படை தாக்குதலுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், ராணுவ வீரர்களின் அசாதாரணமான செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத முகாம்களை அழித்த வீரர்களால் நாட்டுக்கு பெருமை என்று தெரிவித்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய விமானப்படைக்கு வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் நடைபெற்ற தாக்குதல் புல்வாமா மாவட்ட சம்பவத்திற்கு பதிலடி, தரமான சம்பவம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது ஆறுதலை தருவதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் கூறியுள்ளார். காஷ்மீரில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானின் பதில் தாக்குதலை சமாளிக்க தயாராக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் நாட்டின் முதல் IPS அதிகாரியுமான கிரண்பேடி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளதாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கூறியுள்ளார். பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக இந்தியா மீது பதில் தாக்குதல் தொடுக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளனர். தாக்குதல் குறித்து கேள்விப்பட்ட பாகிஸ்தான் இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதாகவும் முப்படைகளின் தலைவர்களிடமும் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்தார். இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஆசிப் கபூர் கூறுகையில், இந்தியாவின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து பாகிஸ்தான் கடும் தாக்குதல் தொடுக்க உள்ளதாக கூறினார். இந்தியா மீது பாகிஸ்தான் எந்நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. மேலும் இந்திய படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும், முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன.
மற்ற தோழமை கட்சிகளுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிவுற்ற நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடையிலான தொகுதி பங்கீடு நடைபெற்றது. அப்பொழுது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியுள்ளதாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் இக்கட்சி சார்பில் போட்டியிடுவோர் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பணியாற்றும். மகத்தான வெற்றியை பெறுவதற்கு கடுமையாக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பாடுபடுவோம். அது எல்லா கட்சிக்கும் எத்தனை எண்ணிக்கை அடிப்படையிலான உடன்பாடு முடிந்த பின்னால் யார் யார் எந்த தொகுதிகளை கேட்கிறார்களோ அதை பொறுத்து தொகுதிகள் முடிவாகும். 21 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பேச்சுக்களை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. தொகுதி என்ன முடிவான முன்னாடி தானே முடியும். மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் வரும் 28ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மற்றும் பொள்ளாச்சி தலைமை அலுவலகங்களில் விருப்ப மனுக்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்ப கட்டணமாக 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி உறுப்பினராக இல்லாதவர்களும் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று கமலஹாசன் அறிவித்துள்ளார். பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என்றும் கமலஹாசன் கூறியுள்ளார். சர்ஜிக்கல் தாக்குதல் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகளிடம் ஒப்புதல் பெறுவதற்கு இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய விமானப்படையினரின் அதிரடி தாக்குதலை தொடர்ந்து பதிலுக்கு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதால் இந்திய ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்து அனைத்து கட்சிகளின் ஒப்புதல் பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக பிரதமர் மோடி தலைமையில் மூத்த அமைச்சர்கள், ராணுவ அதிகாரிகள் பங்கேற்ற அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி உடைக்க சதி நடைபெறுவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தமிழக அரசின் ஈராண்டு சாதனையை விளக்கும் புகைப்பட கண்காட்சி மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு திமுகவில் உள்ள சில கட்சிகள் ரகசியமாக பேசி வருவதாகவும் அதிமுக மெகா கூட்டணியை உடைக்க சதி நடைபெறுவதாகவும் தெரிவித்த ஜெயக்குமார் திமுக போன்று அதிமுக தரம் தாழ்ந்து பேச விரும்பவில்லை எனவும் தெரிவித்தார். மெகா கூட்டணி இருக்கக்கூடாது என்ற வகையில் பல்வேறு சதிகள் எல்லாம் அரங்கேற்றினாலும் கூட ஒருமித்த கருத்தோடு நிச்சயமாக தேர்தலை சந்திப்போம். இந்த கூட்டணி எந்த வகையிலும் அமையக்கூடாது என்ற வகையில் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக பல பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எதிரிகள் நினைப்பது போல நடக்காது. திமுக தலைவர் ஸ்டாலினும் சரி, அவரை சுற்றி இருக்கின்ற கூட்டணியில் உள்ள சிலவர்கள் இன்றைக்கு அவரால் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அவர் என்ன நினைத்தார்கள், அவங்க மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எல்லாம் தனித்தனியாக நிற்பாங்க, அதனால் நாம் சுலபமாக வென்றலாம்னு நினச்சாங்க. 40 ஜெயிப்போம். சென்ட்ரலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது ஒரு மிக அளவில் ஒரு தேசிய அளவில் முக்கிய பங்காக நிச்சயமாக விளங்கும். சமூக ஆர்வலர் முகிலன் காணாமல் போன வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம், மணல் கடத்தலுக்கு எதிரான போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் சமூக ஆர்வலர் முகிலன் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த காவல்துறையினர் அத்துமீறல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டார். அதன் பின்னர் மதுரை செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையம் சென்ற முகிலனை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முகிலனை கண்டுபிடித்து தரக்கோரி பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். முகிலன் மாயமான சம்பவம் தொடர்பாக போராட்டம் நடத்தப்படும் என பல்வேறு கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் முகிலன் காணாமல் போன வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்தும் என தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். முதுமலை பந்திப்பூர் வனப்பகுதிகளில் தொடர்ந்து காட்டுத்தீ பரவும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை சரணாலயம் அருகே பந்திப்பூர் பகுதியில் நேற்று முன்தினம் பகல் 12 மணியளவில் காட்டுத்தீ பயங்கரமாக பரவியது. காற்றின் வேகத்தால் மளமளவென பரவிய காட்டுத்தீ அருகே உள்ள காடுகள் அடர்த்தியான மலைப்பகுதிகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. இந்த காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான தாவரங்கள் மற்றும் மரங்கள் எரிந்து நாசமாக்கின. ஏராளமான விலங்குகளும் தீயில் சிக்கி இறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து காற்று பலமாக தொடர்ந்து வீசி வருவதால் பந்திப்பூர் அருகே உள்ள முதுமலை வனப்பகுதிக்குள் இந்த தீயானது பரவ தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 தமிழ்நாடு வனத்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கர்நாடக பந்திப்பூரில் எரியும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர கர்நாடக அரசு 2 ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருக்கும் அபின் பூக்களை கிளிகள் தின்று விடுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் நீமுட் மாவட்டத்தில் அபின் பயிரிடப்பட்டு வளர்க்கப்படுகிறது. போதைப் பொருளான அபின் மருத்துவத்திற்கும் பயன்படுத்தப்படுவதால் மத்திய பிரதேசத்தில் பல இடங்களில் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அபின் செடிகளில் உள்ள பூக்களை கிளிகளும் புறாக்களும் தின்று விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அபின் பூ மற்றும் காயிலிருந்து வடியும் பால் போன்ற திரவத்தை உண்பதால் பறவைகள் போதைக்கு அடிமையாகி இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் இளம்பெண்ணை ஆபாசம் படம் எடுத்து பணம் நகைகளை பறித்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசர் அதே பகுதியில் உள்ள இளம்பெண்ணிடம் நட்பாக பழகி வந்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி தனது நண்பர்களை திருநாவுக்கரசர் அறிமுகம் செய்துள்ளார். அப்போது சதீஷ்குமார் என்பவர் இளம்பெண்ணை செல்போனில் ஆபாசமாக படம் எடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் அங்கிருந்து தப்ப முயன்ற போது அவரை மிரட்டி அவரிடமிருந்த தங்கச் செயினை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தப்பி சென்ற நபர்கள் குறித்து பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் சமூக வலைதளங்களில் வசதியான பெண்களை குறிவைத்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. பொள்ளாச்சியில் கைது செய்யப்பட்ட நபர்கள் இளம் பெண்களை காதல் நாடகம் நடத்தி அவர்களை ஆபாச வீடியோ எடுத்து அவர்களிடம் பணம் பறிப்பது இந்த மாதிரியான சமூக குற்றங்களை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட நபர்கள் மிக குறைவானவங்க தான். கிட்டத்தட்ட 60 பெண்கள் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. 250 வீடியோ இருக்கிறதா காவல்துறையே சொல்லுது. இந்த மாதிரியான குற்றங்களில் முக்கிய நபர்கள் தப்பிச்சுக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவில் இருக்கிற நபர்களை காவல்துறையை முன் கைது செய்யணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். விவசாயிகளின் நகைகளை கூட்டுறவு சங்கங்கள் ஏலம் விடக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரும்பு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் கோரிக்கைகளை காற்றில் விடுவதை உணர்த்தும் விதமாக பட்டம் விட்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டிச்சு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல விவசாயிகள் உயிரை பட்டம் விடுறது மாதிரி பட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டிச்சு இன்னைக்கு பட்டம் விட்டுருக்கோம். நாங்க கேட்கறதெல்லாம் விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்ய சொல்றோம். 2000 ரூபாய் பணம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால இங்க விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும். எல்லா கூட்டுறவு வங்கியிலையும் நகை ஏலம் விடுறாங்க. அதே மாதிரி தேசிய வங்கியில உள்ள கடன் பூரா தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்கிறோம். அதையும் நகை ஏலம் விடுறாங்க.
இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 சொசைட்டியில் நகை ஏல விடுறாங்க. அதை தடுத்து நிறுத்த சொல்லி இன்னைக்கு பட்டத்தோட வந்திருக்கோம். மத்திய மாநில அரசு விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும். எங்களுக்கு விவசாய உயிரை காவந்து பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறோம். தீவிரவாத தாக்குதலில் உயிர் நீத்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஆரணி அருகே மாணவர்கள் தொடர்ந்து 1 மணி நேரம் சூரிய நமஸ்காரம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் 380 மாணவர்கள் 1540 அடிகள் எடுத்து வைத்து 1 மணி நேரம் சூரிய நமஸ்காரம் செய்தனர். இது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. புல்வாமா தாக்குதலை அடுத்து இந்திய விவசாயிகள் காய்கறி ஏற்றுமதியை நிறுத்திவிட்டதால் பாகிஸ்தானில் விண்ணம் முட்டும் அளவுக்கு காய்கறிகள் விலை உயர்ந்துள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு காய்கறிகள் ஏற்றுமதி செய்து வந்த மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி மாநில விவசாயிகள் ஏற்றுமதியை முற்றிலும் நிறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக பாகிஸ்தானில் காய்கறிகள் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனையடுத்து பாகிஸ்தானில் தக்காளியின் விலை கிலோ 250 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் சிவப்பு மிளகாய் 300 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் கிலோ 160 ரூபாய்க்கும், இஞ்சி 150 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் வெண்டைக்காய் தலா 110 ரூபாய்க்கும், வெங்காயம் 90 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இந்திய விவசாயிகளின் ஏற்றுமதி நிறுத்தத்தால் காய்கறிக்காக அந்நாட்டின் தீவிரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கும் நெருக்கடியான நிலைக்கு பாகிஸ்தான் அரசு ஆளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கும்மிடிப்பூண்டி மின்வாரிய அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 15,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டன. வாடிக்கையாளர்களிடம் இருந்த பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பணம் பறித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மின்வாரிய அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் அங்கிருந்த வாடிக்கையாளர்களிடம் இருந்த பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். 30,000 ரூபாயை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 21,000 மட்டுமே பறிமுதல் செய்ததாக கையெழுத்திட சொன்னதால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். சுமார் 10 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் 15,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பொதுமக்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அவர்களிடம் வழங்காமல் லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது நீதிமன்றத்தில் பெற்றுக் கொள்ளலாம் அலைக்கழித்ததால் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர். சிதம்பரம் அருகே சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடித்த மீனவர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி மற்றும் இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி சில மீனவர்கள் மீன்பிடித்து வந்தனர். இதனால் சிறிய மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி 22 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் சிதம்பரம் அருகே தடை செய்யப்பட்ட வலைகள் மூலம் மீண்டும் மீன்பிடிப்பதாக கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அதிரடியாக சோதனை செய்து 5,000 கிலோ மீன்கள் மற்றும் மீன்பிடி வலைகளை பறிமுதல் செய்தனர். இதனால் மீனவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து கலைந்து போக செய்தனர்.